அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், நேதாஜி நகர், குருசேகரம், அற்புதர் இயேசு ஆலயம், மாத்தூர் திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய அருமையான அன்பு போதகர் குடும்பத்தோடு வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்காங்க, அவர்களையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய கேட்டகிஸ்ட் அருமையான அன்பு தம்பி வில்சன், அவருடைய துணைவியார், பிள்ளைகள் மற்றும் திருச்சபை மூத்த மக்கள், ஆரம்ப காலங்களிலிருந்து இருக்கிற சாமுவேல் அசீத், ஜான் செல்வராஜ் மற்றும் நம்ம சார், இப்படி அநேகர் இருக்கீங்க. உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் புதிதாக திருச்சபையில் இணைத்து கொண்ட உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய டிஎஸ் கம்பெனியிலேருந்து வந்திருக்கிற அன்பு, அங்கே பணி செய்கிற அன்பு சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. சேகர் அங்கே பணி செய்கிறாரு. இந்த திருச்சபையின் அங்கத்தினர் குடும்பத்தோடு அர்ப்பணிப்போடு திருச்சபையில் தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் அன்போடு அழைத்த பொழுது இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு அவங்களுக்கு. அந்த லீவு என்றும் பார்க்காமல் இந்த நாளில் ஆராதனையில் கலந்துருக்காங்க. அவர்களையும் வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு டெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்டோம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 100, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். எல்லா ஆராதனையிலும் பாடப்படுற ஒரு சங்கீதம், ரொம்ப சிறப்பான ஒரு சங்கீதம். ஆனந்த களிப்போடு அவரை பாடுங்கள் சொல்கிறார். அந்த சங்கீதத்தை பார்க்குறப்போ ரொம்ப வித்தியாசமாக அதை வாசிக்கிறப்போ, அன்பு சகோதரர் வாசிக்கிறப்போ அதை ரொம்ப எனக்கு வித்தியாசம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் மகிழ்ச்சி. போன வருஷம் அர்ப்பண பண்டிகைக்கு வந்தேன், ஜெபித்தேன், ஏலம் எடுத்தேன், ஜெபத்தோடு போனேன். இந்த வருஷம் எனக்கு இந்த காரியங்களை வாய்க்க செய்தார், எனக்கு வெற்றியான வாழ்வை தந்தார். அந்த நம்பிக்கையோடு அவர் தான் லார்ட், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். வேற யாரும் கடவுள் இல்லை, கர்த்தரே தேவன் என்று நாம் அல்ல. அவரை நம்ம உண்டாக்கினார். அவர் வாசல்களில் துதியோடும் உண்மையோடும் அவரை நீங்கள் துதியுங்கள். அந்த சங்கீதம் 100 சிறப்பான சங்கீதம். அதன்படி துதிப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். மீண்டுமாய் அன்பு ஆயர் அவர்களை வாழ்த்துகிறேன். அவரோடு கடந்த 15-20 ஆண்டுகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஆர்டினேஷன் வாங்கின நாளிலிருந்து அருமையாக அவரோடு ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் அவரோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கேன். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பாராக. துணைவியார் மற்றும் அருமையான அன்பு தம்பி வில்சன், திருச்சபையில் மூத்த மக்கள் ஒரே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கொடுத்த டெக்ஸ்ட் படி ஒரு அருமையான ஒரு சகோதரர் ரொம்ப வருத்தமாக இருந்தார், ரொம்ப வேதனையோடு இருந்தார். அப்போ அவர் நம்ம ஆயர்கிட்ட போய், ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன், ரொம்ப துன்பமாக இருக்கிறேன். ஒரு பக்கம் என் மனைவி பிரச்சனை, ஒரு பக்கம் என் தகப்பனார் பிரச்சனை, எனக்கு கடந்த நாள் அவங்க தகப்பனார் உடம்பு சரியில்லாமல் இறந்து போனார். இப்படி பல பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறேன். எனக்கு மன அமைதி, தூக்கம் வரல. தூக்கம் கடவுள் தான் கொடுப்பாரு. சங்கீதம் 4:8 சொல்கிறார், சங்கீதம் 77:7 சொல்கிறார், தூக்கம் கடவுள் மட்டும்தான் கொடுக்கணும். தூக்கம் வர மாட்டேது, அமைதி இல்லாத நிலைமை இருக்குது, இவ்வளோ தேவைகள், இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு ஆயர்கிட்ட கேட்டார். ஆயர், அப்படியா வில்சன், நீங்களும் ஒரு கேட்டகிஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட 35 குடும்பம் உங்களுக்கு கீழே இருக்குது, நீங்களாம் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். எனக்கு கீழே அங்கே ஒரு 100, இங்கே ஒரு 300 குடும்பங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு மருந்து தரேன், அந்த மருந்தை சாப்பிடுங்க, உங்கள் துக்கம் மாறிடுனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20 உங்கள் துக்கம் ஒரு சந்தோஷமாய் மாறும், உங்களுக்கு ஒரு மருந்து தரேனார். சரியா, என்ன மருந்துன்னு கேட்டார். அதெல்லாம் கேட்காத, மருந்து தரேன் சாப்பிடுனார். உடனே ஒரு சின்ன கோவலையை எடுத்தார். அதாவது ஒரு 50 கிராம் தண்ணி பிடிக்கிற அளவு கோவலையை எடுத்தார். 30 கிராம் உப்பு அதில் போட்டார். 50 கிராம் தண்ணியில் 50 மில்லி தண்ணியில் 30 கிராம் உப்பை கரைச்சார். உப்போடைய பெஸ்ட்டு குவாலிட்டினா குறிப்பிட்ட அளவு தான் கரையும், அதுக்கு மேலே உப்பு கரையாது. நீங்கள் எத்தனை மூட்டை கொட்டினாலும் அந்த தண்ணியில் எவ்வளோ உப்பு கரையுமோ அதில் தான் உப்பு கரையும், அதுக்கப்புறம் உப்பு கரையாது. ஆனால் தண்ணி போட்டோன்னா உப்பு என்ன ஆயிரும், கரைஞ்சிரும். குறிப்பிட்ட அளவு தான் கரையாது, அதுக்கு மேலே கரையாது. நல்லா கரைச்சி இப்போ நீங்கள் பிடிங்க வில்சன், உங்கள் கஷ்டம் மாறிடுனார். அந்த உப்பு தண்ணியை அவர் குடித்தார். குடிக்க முடியுமா? உப்பில்லா பண்டம். ஆனால் உப்பு அதிகமானா என்ன ஆகும்? அதையும் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் நீங்கள் உலகிற்கு உப்பு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்றார், யூ ஆர் ஏ சால்ட் ஆன் த வேர்ல்ட். நீங்கள் உலகிற்கு உப்பு. உப்பு எப்படின்னா தேவையான அளவு போட்டால் தான் டேஸ்ட், போடலைன்னா அதிகமாக போட்டால் குப்பையில் தான் கொட்டணும். இவரை ட்ரை பண்ணி பார்த்தார். ஏன்னா அவர் கஷ்டம் போனோம், கஷ்டம் போது ட்ரை பண்ணி பார்த்து குடிக்க முடியலையான்ட்டார். சரி பரவாயில்ல வச்சிருங்கன்ட்டார்.
ஒரு 2 நாள் கழித்து போனார். திரும்ப இல்லையா கஷ்டம் மாறலை. சரி வாப்பான்னு கூப்பிட்டு போய் ஒரு பெரிய ஆறு தாமிரபரணிக்கு போனார். நல்ல தண்ணி, தெளிவான தண்ணி. போன வாரத்தில் நாங்கள் மைசூர் போயிருந்தோம் எங்கள் ஸ்கூல் சார்பாக. மைசூரில் ஒரு டேம் பார்த்தோம். பெரிய டேம்லேருந்து ஓவர்ஃப்ளை தண்ணி வருது, ஆறு ஃபுல்லாக தண்ணி வருது. அதுதான் காவிரியுடைய ஒரு பகுதி. அதுலேருந்து அந்த காவிரி உற்பத்தி ஆகிற இடம்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு படியில் இறங்கி அந்த தண்ணியை நான் முகத்தை கழுவினேன். முகத்தை கழுவிட்டு குடித்து பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட். பாவநாசத்துக்கு போனீங்கன்னா அங்கேருந்து தான் ஒரு தண்ணி வருது. அது இதோட லைட் வெயிட்டு. நீங்கள் உடம்புல இருக்க சோப்பு போகாது அந்த தண்ணி. பாவநாசத்துக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா பாவநாசம் அகசியர் ஃபால்ஸில் வர தட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா உடம்புல இருக்க சோப்பு போகாது. அவ்வளோ லைட் வெயிட் அந்த தண்ணி. அதுக்கு அடுத்த மாதிரி இப்போ அந்த கோயம்புத்தூரில் அந்த சென்னை குற்றாலம் இன்னொன்று இருக்குது. அது அதே மாதிரி இருக்கும் அந்த தண்ணி. அதுக்கு அடுத்த மாதிரி இந்த தண்ணி. ஆனால் அவ்வளோ டேஸ்ட் இல்லை, அவ்வளோ சுவையாக இருந்தது. இப்போ இதே மாதிரி ஒரு 50 கிராம் உப்பை வில்சன்ட்ட கொடுத்து இந்த தண்ணியில் கரைச்சி கரைச்சிட்டாரு. தண்ணியில் அந்த ஆற்றுல போகிற தண்ணியில் உப்பை கரைச்சிட்டாரு. இப்போ குடிங்க வில்சன்னார். குடித்தார். தண்ணி டேஸ்ட்டாக இருந்தது. என்ன வில்சன், நேற்று 50 கிராம் உப்பை கரைச்சா குடிக்க முடியலங்கிற, இன்னைக்கு இந்த 50 கிராம் உப்பை ஏன் நீ கரைச்சி குடிக்கிற, நல்லா இருக்குது டேஸ்ட்டுன்னா, ஐயா நேற்று பயங்கர சால்ட்டியா, இன்றைக்கி பெரிய ஆறு, இந்த பெரிய ஆற்றுல போட்ட உப்பு கரைஞ்சிட்டு அதனால் டேஸ்ட் இல்லை. இதே மாதிரி தான் உன் மனசு. நீ சின்ன மனசை வச்சிக்காத. உன் மனசை என்ன மனசாய்க்கோ, பெரிய மனதாய் மாற்றிக்கோ. வீணான காரியங்களை போய் நான் திங்க் பண்ணுற, உன்னை ஏன் கவலைப்படுற? யோவான் 14:1 சொல்ல, உங்கள் இருதயம் do not worry about your heart. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், கர்த்தர் மேல் பாரத்தை. அந்த புலம்பல் 5:3 சொல்றாரு, நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஏன் பாரத்தை நீ வச்சிருக்கிற? அதான் மத்தேயு 11:28 சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும். ஏன் நீ வருத்தத்தை வச்சிருக்க? நீ வருத்தத்தை வச்சிருக்கிறாத 2 கொரிந்தியர் 5:4 சொல்றார், இந்த கூடாரத்திற்குள் பாரம் சுமந்து, இந்த உலகத்துல நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5:4 சொல்றாரு. எதுக்கு நீ பாரம் சுமந்திருக்கிற? கவலைப்படாத. ஏண்டவா நீங்கள் உங்கள் துக்கம், ஏன்னா 1 பேதுரு 5:7 சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், do not worry about, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், உங்கள் இதயம் கலங்காமல் ஆண்டவற்றை வாங்க. ஆண்டவர் வாழ்வு தரும் ஆண்டவர். என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் மக்கள் பாவம் பண்ணிட்டாங்க. பண்ணதால ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. பாம்பு கடிக்குது, செத்து போறான். பாம்பு கடிச்சுன்னு புட்டுன்னு செத்து போறான். பட்டுன்னு செத்துறான். அது என்ன, அந்த ஜிப்ரா, அது ஜீப்ரா ஜெட்பரான்னு பேரு. அது ஜெட் வடிவில் வரும். இந்த விழாவில் தான் அடிக்கும். அது வால்பறையில் ஒரு வெல்ஃபேர் ஃபீல்ட் ஆஃபீஸர் சொன்னார், தோட்டத்திற்கு அதிகாரி சொன்னார், ஜெட்டு வடிவில் ஒரு என்னாச்சு, வர்ற ஸ்பீடில் ஒரு அடிக்கும். இப்போ இந்த இடுப்பில் அடித்தோடனே ஸ்பாட் அவுட்டு, ஒரே செகண்டில் செத்து போவான். அவ்வளோ பவர். அப்படிதான் செத்துக்கிட்டே இருக்கான். செத்த உடனே குடுகுடுன்னு கவலைப்படாம மோசைகிட்ட ஓடுறாங்க. மோசை பார்க்குறாரு, எதுக்கு நீ கவலைப்படாத, ஒரு பாம்பு மாதிரி செஞ்சு மேலே தூக்கி மாட்டிடுறான்னாரு. ஒரு பாம்பு மாதிரி செஞ்சு மேலே தூக்கி மாட்டினோடனே பாம்பு கடிச்சோம் உடனே அதை பாடுறானாரு. தூக்கி இந்த டவர் மாதிரி, இந்த செல்போன் டவர் மாதிரி உயரமாக பாம்பு மாதிரி ஒன்று வளைஞ்சி செஞ்சு மாட்டிட்டான். எங்கே பாம்பு கடிச்சாலும் தூரமாக அதை பார்த்தோன்னே அந்த விஷம் இறங்கி போச்சான், சாகலியா. அதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு, நீ ஏன் கவலைப்படுற? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏங்க வருத்தப்படணும்? ஏங்க கவலைப்படணும்? கவலைப்படுறதால என்னங்க இருக்கு? நம்ம கவலைப்படுறதால ஒண்ணுமே நடக்காதுங்க. நான் நினைச்ச கவலைப்பட்டா தூக்கம் வராது, அவ்வளவுதான். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், கவலைப்பட்டு பிரச்சனைன்னு நினைச்சா ராத்திரி தூக்கம் வராது, தூக்கம் போயிடும். ஏதாவது ஒரு கவலை ராத்திரி வந்துருச்சுன்னா நைட்டு தூக்கம் வராது, போயிடும், தூக்கம் அவுட்டு. என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அடிக்கடி ஏதாவது ஒரு மனதுக்குள்ள இருந்துச்சுன்னா, உள் மனது எனக்கே தெரியாத ஒரு, இன்னைக்கு தூக்கம் வரல, சரியா தூங்கலைன்னா ஏதோ ஒரு மனதில் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. அதுதான் மல்கியா 3:7 ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல், பிதாக்கள் நாட்கள் தொடங்கி சொல்ற என் கட்டளை நீங்க கை கொள்ளலைங்கிறார். டு நாட் ஒபே மை லவ், லிவ் மை லவ். அதை விட்டு என்னுடைய திரும்பிட்டீங்க. கவலைக்கு காரணம் ஆண்டுடைய கட்டளையை நம்ம திரும்பிட்டோம்.
திரும்பாதீங்க, நீங்க என்னை தேடுங்க, என்னை தேடுங்க, நான் உங்களிடத்தில் வந்துடுவேன். என்னை தேடுங்கள். நம்ம ஆண்டவரை தேடுறப்போ நம்முடைய பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணி ஆண்டு அழகா இதை சொல்றாங்க. இதை நினைக்கிறப்ப எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது. ஒரு கப்பிள்ஸுக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடக்கிறப்போ அந்த கணவர் அந்த பெண்ணுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார். காலைல 6:15 ஃபில்டர் காஃபி, 6:05 பேஸ்ட் ப்ரஷ் வச்சிடணும், 6:10 ஃபில்டர் காஃபி, 6:35 பேப்பர் வந்துடணும். அந்த அப்படி லைனாக லிஸ்ட் அவுட்டு கொடுத்தாரு. அந்த அம்மா பயந்து 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 செஞ்சிச்சு. டைம் ஒரு செகண்ட் லேட் ஆனால் திட்டுவார் அடிப்பார். ரொம்ப பயந்து பயந்து செஞ்சது. ரொம்ப பயம். 2 பேருக்கும் ஒரு அன்பு இல்லை. ஒரு நாள் 2 பேரும் டைவர்ஸ் ஆகிட்டாங்க. டைவர்ஸ் ஆன பிறகு இந்த பெண் வேறொரு பையனை கல்யாணம் பண்ணிச்சு. அவர் லிஸ்டே கொடுக்கல. ஆனால் இந்த முதல் கணவருக்கு என்ன செஞ்சதோ அதே தான் செஞ்சது. அங்கே ஒரு அன்பு இருந்துச்சு, விட்டு கொடுக்கிற தன்மை இருந்தது, பொறுத்து கொள்ளும் தன்மை இருந்தது. தான் கடவுளுடைய தன்மை. கடவுளுடைய கட்டளை என்பது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்னை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், சீக் டு தி லார்ட், ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம யாரை தேடுறோம்? கடவுளை தேடுறோமா? கடவுளை எப்படி தேடுறோம்? அதுதான் எப்படி தேடுறோம் ஆண்டவரை நம்ம எப்படி. அதுதான் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை குருவானவர் எழுதியிருக்கார். என்னன்னா, அந்த சகையுக்கு ஒரு கவலை இருந்துச்சு, ஒரு ஒரி இருந்தது. உலக பிரகாரமா மக்களை ஏமாத்தி வரிப்படம், வட்டிப்படம், அந்த ஒரு ஏமாத்துற எண்ணம். அதனால தூக்கம் வரல, அமைதி. யாருக்கோ கடன் கொடுத்துட்டு கடன் வரல, கொடுத்த எல்லாரும் கடன் வாங்கின ஒரு பையில நிறைய பேர் திருப்பி தர மாட்டான். அதை பத்தி கவலை. அந்த கவலை நிமித்தம் என்ன செய்யறதுன்னு தெரியல, தூக்கம் வரல. அப்பதான் அங்கே இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுறார். அவர் வேகமா போடுறார். இயேசு எப்படி இருக்கிறாரு? இயேசுட்ட போறப்போ அவர் சர்ம வியாதிகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர் வந்ததின் நோக்கம் லூக்கா 4ஆம் அதிகாரம், தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு விடுதலை. இந்த காரியம் இன்னைக்கு நிறைவேறிற்று. இதெல்லாம் கேள்விப்பட்ட அவர் இயேசுவை எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க முன்னால ஓடுறார், ஃப்ரெண்ட்ல ஓடுறார், எல்லாத்துக்கும் முன்னால போறார். கூட்டம் வந்துருச்சு. அவருக்குள்ள இயேசுடைய முகம் தெரியாது. எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், அந்த துடிதுடிப்பு, எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், ஒரு துடிதுடிப்பு. அந்த துடிதுடிப்பின் மத்தியில மரத்தில் ஏறார். ஆவல். ஒருவேளை இன்னைக்கு என்ன வேதனை, என்ன துன்பம், என்ன கண்ணீரோடு மத்தியில இந்த இடத்துல வந்தாலும் இயேசுவை பார்க்க ஒரு ஆவல் உங்கள் உள்ளத்துல இருக்கிறப்போ, இயேசுங்கிற ஒரு அற்புத பக்கத்துல நான் போறப்ப எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளத்துல இருக்கிறப்போ, இயேசுவை தேடுற ஒரு உற்சாகம் நம்ம உள்ளத்துல இருக்கிறப்போ, அந்த இயேசுங்கிற ஒரு நபர் ஒரு வாழ்வு கொடுக்கும் நபர், விடுதலை கொடுக்கும் நபர். அந்த இயேசு சகைவை பார்த்து, நான் உன் வீட்டில் இன்னைக்கு தங்கணும்பா, யூ ஷல் கம், நான் உன் கூட ஐ ஸ்டே இன் யுவர் ஹவுஸ், நான் இந்த வீட்டில் தங்க போகிறேன் வா. எவ்வளோ உற்சாகம் பார்த்தீங்களா? இன்னைக்கு இயேசுவை பார்க்க இங்கே வந்திருக்கிறோம். ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் வார்த்தைப்படி ஆனந்தத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் தகப்பன். அப்படித்தான் அந்த மக்கதோனியா திருச்ச மக்கள் அழைக்கிறாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, மக்கதோனியா திருச்சபை மக்கள் மத்தியில் பவுலடிகள் போறதுக்கு காரணம்னா, ஆசியா பட்டக்கு போறாரு, பிலித்தோப்பியாவுக்கு போறாரு, எங்கெங்கேயோ போறாரு, கடவுள் பெர்மிட் பண்ணல. அப்புறம் மக்கதோனியா திருச்சபை மக்கள் தங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறப்போ, அங்க போய் ஜெபம் பண்றப்போ அவர்கள் உற்சாகமாய் கொடுக்கிற மக்களாய், தங்கள் வறுமையில் கொடுக்கிற மக்களாய் காணப்படுறாங்க. ஆண்டவரை தேடுறாங்க. நீங்களும் ஆண்டவரை தேடுறப்போ நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். யாரு கர்த்தரை தேடுறீங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை. அது கர்த்தரை தேடுறப்ப எப்படி தேடினாருங்கிறதா முக்கியம். யாக்கோபு எப்படி தேடினார்? தனிமை, காட்டுக்குள்ள படுக்கிறார், தனிமையான வாழ்வு. ஆண்டுடைய தூதர்கள் அவர் பக்கத்தில் இறங்குறாங்க, கீழேருந்து மேலே போகிறாங்க. மேலேருந்து கீழே போகிறப்போ ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், do not afraid, I am with you சொல்கிறார். உடனே அது இது லூஸ் இல்லை, பெத்தேல்,
ஆண்டோடைய சன்னிதானம், கடவுள் வாழும் பூமின்னு பெத்தேல்னு சொல்லி அங்கே ஒரு கல்லை எடுத்து அதுக்கு எண்ணெய் வார்த்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார். எண்ணெய் போட்டு ஆண்டவரை தொழுது கொள்கிறார். அப்போ சொல்கிறாரு, தகப்பனே, எனக்கு தனிமையான எனக்கு வாழ்வு கொடுத்தீங்க, நீங்கள் என் தேசத்திற்கு என்னை திரும்பி கொண்டு வாங்க, எனக்கு உணவு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா என் 10ல் ஒரு தசம பாகம் நான் உமக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். தனிமையான வாழ்வுக்கு விடுதலை வர்றப்ப அவர் சொல்லி என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, நீங்கள் எனக்கு வாழ்வு கொடுப்பீரே, ஆனால் நான் உமக்கு தசமமாகம் கொடுக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. அப்படித்தான் சகேயு நின்று ஜெபம் பண்ணார். என் ஆசைகளில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், என் சொத்தில் யாராவது அநியாயமாக வாங்கியிருந்தா 4ல் 1 கொடுத்துட்றேன், யார்ட்டையாவது வாங்கியிருந்தா நான் சரிபாதி கொடுத்துட்றேன், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறார். அப்போ தான் அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறார். எப்போ நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் தேடுறோமோ, அப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அதுதான் சேனைகளின் கர்த்தர். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும்? ஆண்டவர்கிட்ட எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும்? நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்புவதற்கு எந்த விஷயம் கேட்குறார்? நீங்கள் தசமம் கொடுக்கல, உங்கள் வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்தேன், நீங்கள் வருமானத்தில் பங்கு கொடுக்கல, ஏழைக்கு காணிக்கை கொடுக்கலைங்கிறாரு. நாம் எப்படி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? கடந்த நாட்களில் ஒரு 3, 4, 6 மாதங்களுக்கு முன்னால் வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா போயிருந்தேன். அங்கேருந்து சபர்பன் சுந்தரவன காடுகள் போயிருந்தேன். சுந்தரவன காடுகள்னால் அது திடீர்னு தண்ணி வரும், திடீர்னு காஞ்சிரும், சதுப்பு நிலக்காடுகள். அங்கே ஒரு சர்ச்சு டெடிகேஷனுக்கு போயிருந்தோம். ஒரு 80 கிலோமீட்டர் கல்கட்டா ஏர்போர்ட்லேருந்து 4 மணி நேரம் ட்ராவல். 80 கிலோமீட்டர் கல்கட்டா ஏர்போர்ட்லேருந்து 4 ஹவர்ஸ் ட்ராவல். இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு 30 கிலோமீட்டர். இங்கேருந்து பொன்னேரி தூரம். நம்ம ஒரு 2 ஹவர் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம் காரில். ஆனால் நாங்கள் 4 மணி நேரம் போனோம். 2 கிலோமீட்டர் மட்டும் 15 நிமிஷம் போனோம். 2 கிலோமீட்டர் 15 நிமிஷம் போனோம். அவ்வளோ ரோடு மோசம். அங்கே ஒரு சர்ச்சு டெடிகேஷனுக்காக என்எம்எஸ் சார்பாக போயிருந்தேன். ஒரு அம்மா போனதுலேருந்தே இப்படி கைகளை வைத்து இப்படி கும்பிடுது. கண்ணீர்லேருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கு. 3 அடி உயரம்தான் அந்த அம்மா. போனோன்னா அந்த அம்மா தான் எங்களை ரிசீவ் பண்ணிச்சு, என்னையும் ஜென்ரல் செக்ரட்டரியும் வந்திருக்க தலைவர்கள் எல்லாத்தையும் அவளை அழுதுகிட்டே ரிசீவ் பண்ணுது. அப்போ ஹூ இஸ் திஸ், இந்த அம்மா யாருன்னு கேட்குறேன். இந்த அம்மா தான் இந்த சர்ச்சுக்கு இடம் கொடுத்தாங்க. இந்த அம்மா தான் இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஒரு 50,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. இவங்க இடத்துல தான் என்எம்எஸ்ஐ சர்ச்சு கட்டியிருக்கோம். பெரிய பக்கா மாதிரி இதே மாதிரி பெரிய பில்டிங். 8 லட்ச ரூபாயோ 12 லட்ச ரூபாயோ செலவில். அப்போ அந்த அம்மாவை சாட்சி சொல்ல சொன்னோம். அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க, என் உடம்பில் ஒரு விதமான வியாதி இருந்துச்சு, அந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை இல்லை, அந்த வியாதியிலேருந்து எனக்கு வாழ்வு இல்லை. இங்கேருந்து நான் கல்கட்டா போகணுன்னா, இங்கேருந்து நான் கல்கட்டா போனால் குறைஞ்சது 2 நாள், ஒரு நாள் போகணும் பஸ்ஸில், அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும், அடுத்த நாள் தான் பஸ் ஏறி 3 நாள். ஆனால் எனக்கு உடம்புல அந்த வியாதி, சர்ம வியாதி போகவே இல்லை. இந்த மிஷினரி வந்தாங்க, இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க, இயேசுவின் பேரை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணுறப்போ என் உடம்பில் இருக்க அந்த சர்ம வியாதி மாறிச்சின்னு அந்த அம்மா சொன்னாங்க. என் வியாதி மாறி எனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தாருன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதனால்தான் நான் பெற்ற இன்பம் இந்த பையகம் பெற வேண்டும் என்று அவங்க அந்த இடத்த திருச்சபைக்கென்று கொடுத்து, என்எம்எஸ்ஐக்காக கொடுத்து, தங்கள் முடிந்த ஒரு அமௌண்ட் 50,000 ரூபா பணத்தை கொடுத்து சர்ச்சை கட்ட சொன்னாங்க. அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் உங்கள் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாங்களையும் காணிக்கையும் கொண்டு வாருங்கள் என்று மல்கியா 3:10 சொல்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறப்போ அந்தபடி நடக்கிறப்போ அவர் ஆனந்த சத்தத்தோட, சங்கீதம் 100 ஆனந்த சத்தத்தோட, கர்த்தர் நல்லவர், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், அவங்க தங்கள் வறுமையிலும் 2 கொண்டீர் 9 விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல வறுமையிலிருந்தும் எடுத்து கொடுத்தார்கள். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதான் சகையை கொடுத்தாரு. நீங்கள் நானும் எப்படி இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம்? நம்மை நினைத்து என்னுடைய 65 வயதில் ஆண்டவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார்.
அந்த ஆண்டவருக்கு நான் எப்படி கொடுக்க போறேன்? உங்க வயது, உங்க வாழ்க்கை, உங்களுடைய தேவைகளை நினைத்து நீங்க ஆண்டவருக்காக எப்படி கொடுக்க போறீங்க? அப்படி கொடுக்கிறப்போ ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற